இவ்வளவு செஞ்சோம் ஒரு சில முட்டா பசங்க இவனுங்க எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த தேர்தலில் நடந்தது தெரியல உங்களுக்கு எல்லாம். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா என்ன சொன்னாரு, எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாங்க, வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்கிறேன், எங்களுக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இதுதான் கேட்டோம், அது எதுவுமே வேண்டாம். தேர்தல் எங்களுக்கு பெருசு கிடையாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு. தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட பின்தங்கியுள்ள மக்கள் முன்னேற வேண்டும். இது வன்னியர்கள் மட்டும் கிடையாது, அது போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மையான சமூக நீதி. முதலமைச்சர் இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், உடனடியாக வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். பதினைந்து விழுக்காடு கையெழுத்து போடுங்க, ஒட்டுமொத்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நிபந்தனை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக சொல்வோம், தெரு தெருவாக சொல்லி ஸ்டாலின் அரசு, ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி 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 என்று வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம், வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டேன். எல்லாருக்கும் தான் சொல்றேன், கூட்டணிக்கு ஏன் போகணும், ஏன் போகணும்? எங்க ஐயாட்ட கேட்போம். எங்க ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை, மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருமே எங்க அண்ணன் நினைக்கிறாரு, நானும் நினைக்கிறேன். இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பான். எங்க ஐயாவுக்கு அது மது ஒழிப்புல அப்ப இருந்தே உறுதியா இருக்க. இந்த 2 பேரும் தான் சாராயம் அள வச்சு காய்ச்சறான். இப்ப இவனுக்கு போய் திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் எப்படி மூடுவான்? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூக நீதி, அது பாமகனுடைய உயிர் கொள்கை. எடுக்க மாட்டானே, எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லியிருந்தா யோசிப்பா. மதுக்கடையை நீ மூடுவியா, அந்த வாக்குறுதியை கூட நான் உன்னோட ஆதரிக்கிறேன்னா எங்க ஐயாவுடைய வாக்கு முக்கியம். வட மாவட்டத்தில் அவர் இல்லைன்னா தோத்து போகும்னு பயம் வந்தா சரிங்க மூடுறனால சொல்லுவான். நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி திரும்பி கூட்டணி வைக்கிறோம். இப்ப சமூக நீதியில பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்க ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு. பிஜேபி காரணம் எங்க ஐயாவை சொல்லிட்டாரு, நம்ம அதோட கூட்டணி வச்சிருக்கோம், என்ன செய்யறதுன்ட்டாங்க. அப்ப கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துருது பாத்தீங்களா? அப்போ உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றதுனால. அது எதுல இருந்து இந்த உறுதியா நான் சொல்றேன், எங்கள் முன்னத்தியர்கள் எங்க ஐயா எங்க அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி செத்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாவமுடாங்கிறதுனாலதான் நான் வரல, என்னை விட்டுருங்கப்பா அந்த ஆட்டத்துக்குன்னு சொல்றது காரணம் தான். அதனாலதான் சொல்றேன். இப்ப இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, ஏதாவது பெனிஃபிட் சொல்லுங்க தம்பி. அது மது விழிப்புணர்வு கொடுத்தா அவன் நல்லா விழிச்சுக்கிட்டான். இப்ப ஒண்ணு இல்ல, என் ரத்தத்தை எடுத்துக்குருவான் என் உயிர் சகோதரன் வேல்முருகன் எடுத்து அன்னைக்கு ஒரு வலையொலியில பாக்குறேன் பேசுறாப்ல. நான் என் தொகுதிக்கு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். 3.5 ஆண்டுகள் பொறுத்துட்டேன், இன்னும் 1.5 ஆண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அதை தான் நான் சொல்றேன், ஒண்ணுமே செய்ய மாட்டான். இப்ப இன்னும் 1.5 வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க? பண்ருட்டி அப்படி சொர்க்கமா மாத்தி விட்டுருமா திமுக? தனியா நின்னுதான் தம்பி. என்ன தம்பி நீங்க ஒரே நாள்ல படக்குன்னு வர்றதுக்கு விட்லாச்சாரிய மந்திர கொலை தம்பி. ஒவ்வொரு இலையாதான் அந்த மலர முடியும் தம்பி. நீங்க என்னைய முன்மாதிரி எடுக்க மாட்டீங்க. எனக்கு என்ன இருந்ததே சொல்லுங்க தம்பி. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்புலம், என் தலைவன் இந்த நிலத்துல யாரு உங்களுக்கு தெரியும்? டெரரிஸ்ட், பயங்கரவாதி, கொலகாரன், பேன், அதானே?
அவரை தூக்கிக்கிட்டு இந்த மண்ணுல நின்னு 1.1 தம்பி 4.5 லட்சம் வாக்கு வாங்கினமே 36 லட்சம் வாக்குக்கு 8 வருஷத்துல ஏறி இருக்கேன்னா அப்ப நீங்க எப்படி தம்பி இது எப்படி நீங்க இதை யாரும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு கிடையாதா, ஒத்த பைசா கிடையாதா. இப்ப கூட நீங்க எடுக்கிறதெல்லாம் போட விட மாட்டிய. ஏதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா, எதை திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா, அதைதான் போடுவீங்க. காட்ட மாட்டீங்க. ஏன்னா நாங்க தமிழர்கள் தீண்டத்தகாத இனக்கூட்டம் இந்த மண்ணுல. அப்படி இருக்கும்போது ஒத்த ரூபா ஓட்டு காசு கொடுக்கல. ஒரு துண்டறிக்கை இங்க பாருங்க, 10,000 கொடுக்கறதுல 20,000 துண்டறிக்கை கொடுத்தா கூட 5,000 ஓட்டு எனக்கு வந்திருக்கும். 1 லட்சம் கொடுத்ததுல கூட 1 லட்சம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு 10,000 20,000 ஓட்டு வந்திருக்கும். அந்த அளவு கூட வக்கற்ற நிலைமையில நாங்க நின்று போராடினோம். 50 பேர் 10 பேர் 20 பேர் தான் ஓட்டு கேட்க போவோம். ஏனுங்க மொத்த பேரும் போற அளவுக்கு காசு கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு போனாதான் அவன் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும். அந்த நிலைமையில வேலை செஞ்ச என் மக்கள் தேடுறான்னா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்கு மாற்று? இட்லி வேணாம்ங்க, தோசையும் வேணாம்ங்க, என்னதாப்பா இருக்கு? கூழ் இருக்கு, ஒரு கூழாவது இருக்கணும்ல. அப்புறம் இங்க இருக்கிறது 2 என்னவா இருக்கு? ஒன்னு சனிய, இன்னொன்னு இளவு, ஒன்னு பேய், இன்னொன்னு பிசாசு. இத ஒரு 5 வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து. இந்த கர்மம் இதை இந்த பிசாசை வச்சு 5 வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து. இப்போ ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அதுதான் இங்க இருக்க பிரச்சனை. இப்போ இதுல இப்ப அவரே சொல்றாரு பாருங்க, 30,000 ஓட்டு திரும்ப திரும்ப இந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டி 30,000-60,000 ஆகாத தம்பி? ஆகுமா ஆகாத? நீங்க சொல்லுங்க. நீங்க அதாவது என்கிட்டே சொல்றாரு, உங்களை மாதிரி போராடுறது என்னால முடியாது, நான் ஏன்னா அவர் 2 முறை இருந்துட்டாரு, அதனால நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா அப்ப அது என்கிட்ட தான் கேட்டாரு. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், அப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்கிறாப்ல. அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்கு, இன்னொரு வாய்ப்பு டிஎம்கே இருக்கு. டிஎம்கேல எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது, இதோட போய் சேர்றதான்னு யோசிக்கிறார். சரிதான். ஆனா அங்கேயும் எங்க ஐயா இருக்காரு. யாரு? எங்க ஐயா இருக்காரு. எங்க ஐயா விட்டுட்டு வெளியில வந்துட்ட, நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது. எங்க ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை. வட மாவட்டத்துல எங்க ஐயா விட வலிமையா இருக்கா, அப்ப அது ஆள் தேவையில்லை. அப்ப நான் என்ன சொல்றாரு, தினகரன் ஐயா கூட போட்டாங்கிறாரு. நான் கேட்ட தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவேன்னு நான் கேட்கிறேன். நாங்க இப்படிதான் பேசிப்போம், அண்ணன் தம்பியை தானே இது. அப்ப நான் என்னதான் செய்யறது? எம்எல்ஏ அண்ணன் விரும்பிட்டேன்னு இதுக்கே போ அப்படின்னு இல்ல, அது விமர்சனம் அப்படின்னா பேசாம இரு. விரும்பிட்டா இப்ப போ, அதுக்கப்புறம் அதை தாங்கி தான் ஆகணும். இப்ப யாரு அவர் போனதெல்லாம் யாரும் விமர்சிக்கல, அவர் தான் சொல்றாரு எனக்கு ஒன்னும் செய்யலன்ட்டு. கேளு கேளு, எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது கடலூருக்கு ஒரு ஏதாவது 10 லட்சமாவது கொடுத்து விடு அந்த 2 தொகுதிக்குன்னு. சிரிக்கிறாப்ல. என்கிட்ட போய் காசு 28 கோடி கடனா இருக்கேன்றாப்ல. என்ன சொல்ற? என்ன பண்ண சொல்றீங்க? இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளவு செலவாகி போச்சு, இடத்த வித்து கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்றது இது தேவையாது? அந்த 28 கோடியை அந்த தொகுதிக்கு செலவழிட்டு போயிருந்திருக்கலாம். அது தெரிஞ்சு தவறு பண்ணும்போது எனக்கு என்னன்னா அநீதின்னு தெரியுது, அதுக்கு துணை நிக்க, இன்னும் ஒதுங்காத நின்றணும், துணை நிக்க கூடாது. அது தப்பாயிரும், அது பெரிய தப்பாயிரும். அது எங்க ஐயாவுக்கு தெரியும், அது கொடுக்காது, நம்ம ஆதரிக்க போறது இல்லைன்னு எங்க ஐயா. தம்பி கொடுக்காது தம்பி, அது கொடுக்காது. இப்ப எங்க ஐயா கேட்கிறாருல, இன்னும் 1.5 ஆண்டு இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது வாயா திறக்கிறாரு. இப்ப இங்க அருந்ததியருக்கு இஸ்லாமியருக்குலாம் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுலாம் கொடுத்தது நீங்க காங்கிரஸ் கூட்டணி பாஜக கேட்டு தான் கொடுத்தீங்களா? நீங்களா கொடுத்தீங்களா? நீங்களா தானே கொடுத்தீங்க. அப்புறம் இப்ப 10.5 விழுக்காடு ஐயா எடப்பாடியா தானே கொடுத்தாரு. அப்புறம் ஒன்னா பந்தா அங்கதிக்கு போட்டு அங்க போ. இஸ்லாமிய சிறைக்கைதி ஆளுநர் விட மாட்டாரு, அவர்கிட்ட கேளு. அப்ப நீ எதுக்கு இங்க? நாங்க தான் எல்லாத்தையும் தீர்க்க போறோம்ட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே மத்திய அரசுனா நீங்க தானே மாநில தன்னாட்சி பேசுனது, மாநில உரிமைகள்லாம் பேசுனது நீங்க தானே. இது மாநில உரிமையில இருக்கா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற உரிமை மாநில அரசுக்கே இருக்கு. மாநில அரசுகளே எடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுறது எப்படி?
அதனால ஏன் அவர் தான் இருக்காரு. நீங்க 40 உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? நீங்க பேசி வாங்கி கொடுக்க வேண்டியதானே? அது தேர்தலை கணித்து தங்கமிக்க உங்கள்கிட்ட அது இருக்கு. ஆனா பிற கட்சி தலைவர் இல்ல. 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து பிசிகாவுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த கட்சி திமுக வந்து எங்களுக்கு 25 சீட் கொடுங்க அப்படின்னு கேட்கிற நிலைப்பாடுதான் இருக்கு. வன்னியர் வந்து 25 சீட் கொடுத்தா திமுக கூட்டணி பேசிட்டு வராரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது சரிதான். இப்ப அண்ணனோட இப்ப வந்து உங்களுக்கு தெரியும், வட மாவட்டத்துல வந்து பெருத்த 2 சமூகம் தான். தமிழ் இனத்துல ஒன்னு படையாச்சு, இன்னொன்னு பறையர், 2 பேர் தான். ஆனா எங்க ஐயாவுக்கு 25 சீட்டுக்கு குறைவா நீங்க கொடுத்து கூட்டணி கொண்டு போயிருவீங்களா? எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா 30 சீட்டு வாங்கி திருப்பி ஏதோ தமாகல வருதுன்னா ஐயா கருணாநிதி கேட்டாருன்னு 2 சீட்டு விட்டு கொடுத்தாரு. 28 சீட். அப்ப நான் எங்க ஐயாவோட இருந்து வேலை செய்யறேன். பாமகவுக்கு உங்களுக்கு தெரியும், குறைஞ்சது 27, 28. ரொம்ப கூட்டணிகள் அதிகமா வந்துச்சு, ஆளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு, நீங்க விட்டு கொடுங்கன்னா 25 குறையாம வாங்குவார். உங்களுக்கு தெரியும். அதுக்கு இணையான ஆற்றல் அந்த மக்கள் பெருக்கம் கொண்ட ஒரு சமூகம் தானே. அதனால எங்க அண்ணன் அவரு தாமதம், முதல்ல தந்தாதான் வருவேன்னா கொடுத்துருப்பாங்க. அது கேட்டு பெறதுல எனக்கு மகிழ்ச்சி தான்.